अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் கவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்கின்ற ஆறாத துடிப்பின் காரணமாக ஆண்டாள் அருளி செய்த அற்புதமான வார்த்தைகள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்கின்ற இரண்டு திவ்ய பிரபந்தங்களாக அமைந்தன. அதிலே நாச்சியார் திருமொழியிலே கடைசி திருவாய்மொழியான கடைசி திருமொழியான 14ஆம் திருமொழி, அந்த திருமொழியிலே அனுபவம் மிக விலக்கணமாக அமைந்திருக்கிறது. கண்ணபிரானை தேடிக்கொண்டு போகின்றாள் ஆண்டாள் என்றே நாம் கொள்ளலாம். அவனை நீங்கள் கண்டீர்களோ என்று அவளே கேட்கிறாள். கீழே 2ஆம் பாசுரத்திலே அணுங்க என்னை பிரிவு செய்து என்று கேட்கிறவளுடைய வார்த்தையாக சொல்லி இருக்கிறபடியினாலே அது ஆண்டாளை தன் கண்ணனை பிரிந்த வருத்தத்தை தான் அவள் அப்படி வெளியிடுகிறாள் என்று கொள்ளும்படியாக ஒன்றோ அமைந்திருக்கிறது. அப்படி அவள் வரிசையாக கேட்டுக்கொண்டே வருகிறாள், அந்த கண்ணபிரானை கண்டீர்களோ என்று. உடனே அவனை இப்படியாக நாங்கள் விருந்தாவனத்திலே கண்டோம் என்று மற்றொருத்தி பதில் சொல்லுவதாக அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அதிலே 4வது பாசுரத்திலே கண்ணபிரானை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்கிறவள் என்ன கேட்டாள்? அந்த அழகான தன்னுடைய திருக்கண்களாகிற வலையிலே அந்த கண்ணபிரான் என்னை அகப்படுத்திக் கொண்டு விட்டானே, அப்படி என்னை அகப்படுத்திக் கொண்ட கண்ணனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க, அவனை ஒரு யானை நடந்து வருகிறா போலே மிகவும் கம்பீரமாக நடந்து வர விருந்தாவனத்திலே கண்டோம் என்று பதில் சொல்லுவதாக 4வது பாசுரம் அமைந்திருக்கிறது. கார்த்தன் கமல கண்ணென்னும் நடுங்க இருபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கண்ணே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், கார்த்தன் கமல கண்ணென்னும் நெடுங்க இருபடுத்தி, அதாவது ஒரு கரிய மேகத்திலே சிவந்த தாமரைகள் அங்காங்க பூத்தால் அது எப்படி இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும். அதுபோல எம்பெருமானுடைய கரிய திருமேனியிலே ஆங்காங்கே சிவப்பாக தாமரை பூத்தது போல திருக்கண்கள் திருக்கைகள் முதலிய அவயவங்கள் அமைந்திருக்கின்றனவாம். ஆயினாலே கார்த்தன் கமல கண், கார்த்தன் என்னால் மிகவும் குளிர்ந்ததான கார் மேகம், அதிலே குளிர்ந்த ஒரு தாமரை பூ அப்படி முளைத்தார் போல அழகான திருக்கண்கள் அவனுக்கு. கார்த்தன் கமல கண், அது எப்படிப்பட்டது என்னால் நெடுங்கயிறு, அதுதான் ஒரு பெரிய வலை, நீண்ட கயிறு என்னால் அது வலை போல இருக்கிறது. அந்த கண்ணாகிற வலை, அந்த வலையிலே நான் அகப்பட்டு கொண்டு விட்டேன், அதாவது அவனுடைய திருக்கண் நோக்கத்திலே நான் விழுந்து விட்டேன், அப்படி அகப்பட்டு கொண்டு விட்டேன்னு சொல்றான். நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு இப்படியெல்லாம் என்னை பிரிந்து என்னை துன்பப்படும்படியாக அமைத்து விளையாடுகிறானே, அப்படிப்பட்ட ஈசனை நீங்கள் கண்டீர்களோ என்று இப்படி முதலிலே கேட்க, உடனே பதில் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் எப்படி இருந்தான் என்றால், போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானைக்கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அவன் எப்படி இருக்கிறான் என்னால் விருந்தாவனத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான், அங்குமிங்கும் உலாவுகின்றான். அப்படி உலாவுகின்ற காலத்திலே அவனுக்கு உடம்பிலெல்லாம், அதுவும் குறிப்பாக திருமுகத்திலெல்லாம் இந்த குறுவயர்ப்பு என்னால் வேர்வை அப்படி துளி துளியாக அவனுடைய முகத்திலே காணப்படுகிறதாம். அந்த முகத்திலே இருக்கக்கூடிய துளி துளியாக அப்படி இருக்கக்கூடிய அந்த வியர்வையெல்லாம் பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால், போர்த்த முத்தின் குப்பாயா, குப்பாயம் என்ற சொல்லுக்கு சட்டை என்பது பொருள். முத்தின் குப்பாயம் என்றால் முத்து சட்டை என்பது பொருள். இதைத்தான் பெரியாழ்வாரும் கூட குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்று அவர் அந்த குப்பாயம் என்கிற சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார்.
அதே சொல்லை ஆண்டாள் இங்கே காட்டுகின்றாள். அந்த கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே வியர்வை அரும்பின அந்த திருமுகங்கத்தோடு அப்படி உலாவி வருகின்ற பொழுது அவன் முத்துச்சட்டை அணிந்தவன் போலே அந்த வியர்வையெல்லாம் அப்படி துளி துளியாக அவனுடைய திருமேனியிலே இருக்கிறபடியினாலே அது முத்துச்சட்டை அணிந்தார் போல இருக்கிறது என்று அதைத்தான் தெரிவிக்கிறாள். போர்த்த முத்தின் குப்பாயா என்று சொல்லிவிட்டு அப்பொழுது எப்படி இருந்தான் என்றால் யானை கன்றே போல், புகர் மால் யானை கன்றே போல் என்று புகர் என்றால் மிகவும் ஒளியுடையதாய், மால் என்றால் மிகவும் கரியதாய் இருக்கக்கூடிய ஒரு யானை கன்று. யானை கன்று என்னால் ஆனை குட்டி. அந்த கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே அப்படி வேர்த்து நின்று விளையாடுகின்ற காலத்திலே அவன் எப்படி இருந்தான் என்றால் மிகவும் கரியதோர் ஒரு ஆனை குட்டி எப்படி இருக்குமோ அதுபோல மிகவும் கம்பீரமாக அப்படி இருந்தான். அப்பொழுது அவனுடைய முகத்திலே அந்த வேர்வை அரும்பி இருந்ததே அதை பார்க்கின்ற பொழுது அவன் உடலிலே வேர்வை துளிகளை பார்க்கிற பொழுது அது முத்துச்சட்டை அணிந்தார் போல இருந்தது. அப்படி அவனை நாங்கள் விருந்தாவனத்திலே கண்டோம் என்று இவர்கள் இப்படி பதில் சொன்னார்களாம். உடனே அடுத்தபடியாக அடுத்த பாசுரத்திலே கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? அந்த எம்பெருமானை நீங்கள் கண்டீர்களோ? என்னால் அவன் எப்படிப்பட்டவன்? ஒருத்தருக்கும் அடங்காதவன் அவன் கண்ணபிரான். அப்படி ஒருத்தருக்கும் அடங்காத கண்ணனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க, உடனே அவன் பிருந்தாவனத்திலே வீதியார நடந்து வந்தானே அவனை நாங்கள் கண்டோம் என்று இவர்கள் தெரிவிக்கிறார்கள். மாதவனன் மணியினை வலையில் பிழைத்த பன்னி போல் ஏது ஒன்னும் கொளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே, பீதகவாடை உடைதாழ பெருங்காறு மேகக்கண்ணே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அவள் சொல்லுகிறாள், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் மாதவன் என் மணியினை. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? மாதவன் என்னால் திருமகளுக்கு கேள்வன், அதாவது திருமகள் கணவன், பெரிய பிராட்டியாருடைய மணவாளன். என் மணி என்னால் எனக்கு கையிலே முடிந்து ஆளலாம்படி அவ்வளவு எளிமையானவன் என்ன அவனை சொல்லுகிறாள். மாதவன் என் மணியினை மிக அழகாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகிற பொழுது மிகவும் ராசிக்கியம் உடையவன், அதாவது திருமகள் கேள்வன் என்பதனாலே அவன் சுவையன் திருவின்மணாளன் என்று அப்படிப்பட்டவன். அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த குணங்களை எல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக எனக்கு தந்தவனாகினாலே அவன் என்னுடைய மணி, கையிலே அடங்கி ஆளலாம்படி இருக்கக்கூடிய ஒரு மணி போன்றவன். அப்படிப்பட்ட மாதவனின் மணியினை. ஆனால் அப்படி திருமகளுக்கு அப்படி இருக்கிறவன் மற்றைப்படி எப்படி இருப்பான் என்றால் வலையில் பிழைத்த பன்றி போல். என்னால் வலையில அகப்பட்டு தப்பித்து போன ஒரு பன்றி அது எப்படி இருக்கும் என்னால், அதாவது பன்றி என்பது வலையில அகப்படுவதற்கு முன்னாலேயே அது மிகவும் கொடியதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒருமுறை வலையில அகப்பட்டு மறுபடியும் தப்பி போய்விட்டதானால் அது இன்னும் மூர்க்கத்தனமாய் ஒருத்தருக்கும் அகப்படாமல் அப்படி திரியுமாம். அதுபோலத்தான் கண்ணபிரானும் இருக்கிறானாம், வலையில் பிழைத்த பன்றி போல் ஒருவருக்கும் அகப்படாமல் இருக்கிறானாம் அவன். அதுக்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன்? ஏதும் ஒன்றும் கொளத்தாரா, தன்னுடைய வஸ்துக்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அடியவர்கள் பிழைத்துக் கொள்வார்களே, அதாவது ஆண்டாள் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறாள். அவனுடைய பொருள்கள் எல்லாம் தனக்கு வேணும் என்று ஆசைப்பட்டாலோ இல்லையோ அவனோடு தொடர்புடைய, ஆனால் அது ஒன்றுமே இவளுக்கு கிடைக்கவில்லை. ஆயினாலே என்ன சொல்லுகிறாள்? தன்னுடைய பொருள்கள் எதையும், தன்னோடு சம்பந்தம் உள்ள பொருள்கள் எதையும் பிரத்தியாருக்கு அவர்கள் கொள்ளும்படி தராதவனவன். ஏதும் ஒன்றும் கொளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே, அப்படிப்பட்டவனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்கிறாள். உடனே பதில் சொல்லுகிறார்கள், பீதகவாடை உடைதாழ. அவன் எப்படி வந்தான்? நல்ல பீதாம்பரம் அதை அணிந்து கொண்டிருக்கிறான், மஞ்சளாக இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேலே பெரும் கார் மேகக்கன்றே போல் என்று, மேகக்கன்று என்னால் குட்டியான மேகம், சிறிய மேகம், அதாவது இவனுடைய பருவத்தை உத்தேசித்து கண்ணபிரான் இளம் பருவத்திலே இருக்கிறவன் ஆகையினாலே அப்படி மேகக்கன்றே போல் அப்படி எப்படி வருகிறான் என்னால் வீதியார வருவானை. அந்த மேகமானது எப்படி ஆகாசத்தை எல்லாம் நிறைத்து கொண்டு வருமோ அதுபோல இங்கே கண்ணபிரானும் என்ன செய்கிறான் என்றால் இந்த பிருந்தாவனத்து வீதிகளை எல்லாம் நிறைத்து கொண்டு அவன் வருகிறான். அப்படி வருகிற பொழுதோ எப்படியெல்லாம் வருகிறான் என்னால் கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன அத்தனையும் நான் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி வனமாலை திருமேனியிலே இளங்க அப்படி மினுங்க நின்று வந்தானே, அதே போல வீதியிலே விளையாடி கொண்டு வந்தான் என்று சொல்கிற பொழுது போர்த்தமுத்தின் குப்பாய
புகர்மால் யானை கன்றே போல் என்று அப்படி வந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இங்கேயும் அவன் வந்தான். எப்படி வந்தான்? வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோம். இப்படி வருகின்றவனை நாங்கள் பிருந்தாவனத்திலே சேவித்தோம், அவனை நாங்கள் கண்டோமே என்கிறார்கள். ஆக இந்த பாசுரத்திலே அவன் திருவோடு கூடினவன், பிராட்டியோடு கூடினவன் என்று அந்த மாதவன் என்று சொல்லி அதற்கு மேலே என் மணியினை என்று சொன்னது மிகவும் சுவையான திருவாக்கு. அப்படி அவன் திருமகள் கேழ்வனாய் இருக்கிறபடியினாலேதான் அவன் அடியவர்களுக்கு அடங்கினவனாயும் இருப்பன். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த திருமகளானவள் அந்த எம்பெருமானுக்கு முகம் கொடுப்பலாம். ஆகையினாலே அவன் மணியாயிருப்பதற்கு காரணம் அவன் மாதவனாயிருத்தல். அவன் மாதவனாயிருந்தால் அவன் மணியாகத்தானே இருக்க வேண்டும். ஆகையினால்தான் பெரியாழ்வாரும் கூட மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்று சொன்னவர் உடனே அடுத்த பாசுரத்திலே வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று மணிவண்ணனை சொல்லி அந்த மங்கையை சொன்னார். ஆனால் இங்கே அவருடைய திருக்குமாரியான ஆண்டாளோ அந்த மங்கை மாதவன் என்று சொல்லாலே பிராட்டியை சொல்லி உடனே அவனை மணி என்கிற சொல்லாலே அப்படி சொல்லுகிறாள். அப்படிப்பட்டவன். ஆனால் இப்பொழுது அவன் எனக்கு என்ன செய்கிறான் என்றால், ஏதுமொன்றும் கொளத்தாரா, தன்னுடைய பொருள்கள் எதையுமே எனக்கு தராமல் இப்படி என்னை துடிக்க விடுகிறானே, அவனை கண்டீர்களோ என்று கேட்க, அவன் வீதியார வரும்படியாக அவனை நாங்கள் பிருந்தாவனத்திலே கண்டோமே என்று இவர்கள் பதில் சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.